ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு ப்ரொபினாரில் கோர்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ப்ரொபினாரில் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படும். நம்ம இன்னைக்கு கேனோப்ரோ எக்ஸ்சேஞ்ச் சூஸ் பண்ணியிருக்கோம். கேனோப்ரோ எக்ஸ்சேஞ்சில் நமக்கு ப்ராசஸ் ரொம்ப ஈஸின்றனால நம்ம இந்த வெப்சைட் சூஸ் பண்ணியிருக்கோம். கூகுளில் போயிட்டு canopro.com டைப் பண்ணி வெப்சைட்குள்ளே வந்துடலாம். ஸோ உள்ளே வந்ததுமே நியூ யூசர்ன்றனால சைன் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட நேம் ப்ளஸ் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்ததுமே ரெஃபரல் கோட் கேட்கும். ரெஃபரல் கோட் ஆப்ஷனல் தான். நம்மக்கிட்ட ரெஃபரல் கோட் இருக்குது அப்படின்னா ரெஃபரல் கோட் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா செக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துடலாம். ஸோ கிரியேட் கொடுத்ததுமே நெக்ஸ்ட் பேஜில் ஓடிபி கேட்கும். ஓடிபி பாக்ஸில் நம்ம எந்த மெயில் ஐடி நம்ம சைன் அப் பண்ணுறப்ப கொடுத்துருந்தோமோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். 6 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி இந்த ஓடிபி பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுமே நமக்கு சைன்இன் பேஜ் வந்துடும். சைன்இன் பேஜில் நம்ம எந்த மெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணமோ அந்த மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டைப் பண்ண பாஸ்வேர்டை இதில் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்இன் பண்ணதுமே நமக்கு நம்ம எந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தோமோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி நம்ம வெரிஃபை கொடுத்துடலாம். வெரிஃபை கொடுத்ததுமே வெரிஃபிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ அது வந்ததுமே அகைன் நம்ம மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிடலாம். சைன்இன் பண்ணி வந்ததுமே நமக்கு நெக்ஸ்ட் பேஜாக நம்ம மொபைல் வெரிஃபிகேஷனுக்காக நம்ம மொபைல் நம்பர் கேட்கும். நம்ம கையில் ஆக்டிவாக இருக்கிற மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கலாம். இது டெமோ வீடியோன்றதுனால இதில் மொபைல் நம்பர் நாங்கள் கொடுக்கல. நீங்கள் கரண்ட்டாக ஆக்டிவாக எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஆத்தென்டிகேட்டர் ஆப் ஆர் நன் கேட்கும். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் வேணும் அப்படின்னா ஆத்தென்டிகேட்டர் ஆப் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நன் கொடுத்துடலாம். இந்த வீடியோவில் நாங்கள் நன் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம். ஸோ நன் கொடுத்து வந்ததுமே நமக்கு கேஒய்சி கேட்கும். ஸோ வித் கேஒய்சி கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். கேஒய்சி பேஜ் ஓப்பன் ஆனதுமே நமக்கு பர்சனல் இன்ஃபோ கேட்கும். நம்ம பர்சனல் இன்ஃபோவில் நம்மளோட நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் அட்ரஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அட்ரஸ் டைப் பண்ணி முடிச்சதுமே கீழே நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோம், எந்த ஸ்டேட்டில் இருக்கோம், எந்த சிட்டியில் இருக்கோமோ, நம்ம கரண்ட்டாக எங்கே இருக்கோமோ அந்த பிளேஸை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கேஒய்சி இன்ஃபோவில் நம்மளோட பேன் கார்டு கேட்கும். ஸோ நம்மளோட பேன் கார்டு நம்பரை 2 டைம்ஸ் என்டர் பண்ணிவிட்டு நம்ம பேன் கார்டோட ஃபோட்டோவை கீழே அட்டாச் பண்ணிடுங்க. பேன் கார்டு டீட்டெயில் என்ட்ரு பண்ணதுமே நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஆதார் கார்டோட நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பரை 2 டைம்ஸ் என்ட்ரு பண்ணதுமே ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ், ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் சைட் ஃபோட்டோ அண்ட் பேக் சைட் ஃபோட்டோ ரெண்டுமே அப் பண்ணிக்கோங்க. 3ஆவதாக நம்மளோட செல்ஃபி இமேஜும் கீழே அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுமே நமக்கு கேஒய்சி ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். வந்ததுமே நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பேங்க் ஆட் பண்ணணும். பேங்க் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேஒய்சி பெண்டிங்னு காமிச்சிட்டு இருக்கோம். இதில் கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் நமக்கு 3 ஹவர்ஸ் வரைக்கும் தான் ஆகும். 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே நமக்கு கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஆகிடும். கேஒய்சி ப்ராசஸ் முடிஞ்சதுமே கேஒய்சி ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ வெரிஃபை வந்ததுமே கீழே ஆட் பேங்க் இருக்கும். அந்த ஆட் பேங்க் ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஐஎஃப்எஸ்சி கோடு டைப் பண்ணதுமே உங்களோட பேங்க் நேம் ப்ளஸ் பேங்க் பிரான்ச் டீட்டெயிலும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதே மாதிரி கீழே அக்கௌண்ட் நம்பர் 2 டைம் நீங்கள் டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்ததுமே உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் அது ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்பிளே ஆகிடும். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டைப்பை செலக்ட் பண்ணி கீழே பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை அட்டாச் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இங்கே பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜும் அட்டாச் பண்ணிக்கலாம் ஆர் செக் லீஃபும் அட்டாச் பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்ததுமே நமக்கு 6 டிஜிட் ஓடிபி அகைன் நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். நம்ம அந்த மெயில் ஐடியில் போய் அந்த ஓடிபியை காப்பி பண்ணி இங்கே ஓடிபி பாக்ஸில் பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே யூசர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு நமக்கு இங்கே ஷோ ஆகிடும். ஸோ மேலே சொன்னது போலவே நமக்கு கேஒய்சி ப்ராசஸ் பெண்டிங்லேருந்து வெரிஃபை ஆன மாதிரி இந்த பேங்க் டீட்டெயில் ப்ராசஸும் பெண்டிங்லேருந்து வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுமே நான் கர்சர் வச்சு காமிக்கிற இடத்துல க்ரீன் கலரில் மாறிடும். க்ரீன் கலரில் வெரிஃபைடுன்னு வந்ததுமே நம்ம மேலே ஸ்க்ரோல் பண்ணி பை கிரிப்டோன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். இங்கே பை மட்டும் இல்லை, ஐஎன்ஆர் கொடுத்து நம்ம ட்ரேடும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் சீக்கிரமே அப்டேட் ஆக போகுது. பை கிரிப்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உள்ளே வந்ததுமே நமக்கு அட்மின் பேங்க் டீட்டெயில்னு அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இந்த அக்கௌண்ட் நம்பருக்கும் ஐஎஃப்எஸ்சி கோடுக்கும் நம்மளோட ஃபோன்பே, ஜிபே மூலியமாகவே நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோன்பே, ஜிபே மட்டும் இல்லாமல் நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி கூட அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் இதில் எல்லாருக்கும் ஒரு காமனான ரூல் என்னென்னா மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் வேறு பேங்க்லேருந்து நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
அபவுட் 10,000 நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா கவர்மெண்ட் ரூல் படி கண்டிப்பாக ரிஜிஸ்டர்ட் பேங்க்ல இருந்து மட்டும்தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம என்ன கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அந்த கோர்ஸுக்கான அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம். டிரான்சாக்ஷன் பண்ணி டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ன்னு வந்த ரிசிப்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அகைன் கேனோப்ரோ வெப்சைட்குள்ளே வந்து நம்ம என்ன அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமோ அந்த அமௌண்ட்டை ஐஎன்ஆரில் என்ட்ரு பண்ணிடுங்க. நம்ம கோர்ஸோட வேல்யூ 2,500 ப்ளஸ் 450 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து மொத்தமாக 2,950 வருது. நம்ம அதில் 3,000 INR கொடுத்து நம்ம யூப்ரோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இதில் 1% TDS வந்து நம்ம கவர்மெண்ட் பே பண்ணுறோம். அந்த 1%ஓட வேல்யூ 30 rupees வருது. ஸோ நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி போக பேலன்ஸ் நம்மகிட்ட இருக்க யூப்ரோ ஃபியூச்சரில் குரோத்தாகி நமக்கு பெனிஃபிட் தான் கொடுக்கும். என்ட்ரு பண்ணதுமே கீழே செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே வெரிஃபை ஆன பேங்க் அக்கௌண்ட் அதில் லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு கீழே நம்ம கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டிரான்சாக்ஷன் பண்ண அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் ஐடி வந்திருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் ஐடியை அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. டிரான்சாக்ஷன் பண்ண ரிசிப்டை அட்டாச் பண்ணிடுங்க. கீழே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுமே நமக்கு பேஜ் ரீடைரக்ட் ஆகி பை கிரிப்டோ சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் வெயிட் ஃபார் அப்ரூவல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே நம்மளோட பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹிஸ்ட்ரி செக் பண்ணி முடிச்சதுமே நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ யூப்ரோ இருக்குன்றத மேலே வேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ யூப்ரோ இருக்குன்னு சொல்லி ஷோ ஆகிடும். நம்ம 3,000 rupees கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு 237 யூப்ரோ நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த வேலெட்டில் இருக்க யூப்ரோ காயினை வச்சு எப்படி வித்ட்ரா பண்ணி ப்ரொவினாரில் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம வேலெட்டில் இப்போ 237 யூப்ரோஸ் இருக்குது. நமக்கு ரைட் சைடில் வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த வித்ட்ரா ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணதுமே இங்கே செலக்ட் காயின்ஸ் அண்ட் சென்ட் டூன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் காயின்ஸில் யூப்ரோ காயின் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை எப்படி நம்ம என்ட்ரு பண்ணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராசஸை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் கூகுள் போயிட்டு கூகுளில் probinar.in டைப் பண்ணி நம்ம ப்ரொபினாரோட அஃபிஷியல் சைட்குள்ளே வந்துடலாம். இங்கே நம்ம இப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறனால இப்போ நம்ம ஒரு நியூ யூஸராக உள்ளே போகிறோம். ஸோ நம்ம சைன் அப் பண்ணி உள்ளே வரலாம். ஸோ இங்கே உள்ளே வந்ததுமே ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிடலாம். லாஸ்ட் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் மெயில் ஐடியை கரெக்டாக ப்ராப்பராக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இமெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ கரண்ட்டாக கையில் என்ன மொபைல் நம்பர் நம்மகிட்ட ஆக்டிவாக இருக்கோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற சிட்டி, ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பின்கோடில் நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற சிட்டியோட எக்ஸாக்ட் பின்கோடை டைப் பண்ணிக்கோங்க. பின்கோட் டைப் பண்ணி முடிச்சதுமே கீழே பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கு 4 ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணி 8 டிஜிட்டில் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கள். 8 டிஜிட்டில் பாஸ்வேர்டு டைப் பண்ணதுமே அக்ரி கொடுத்து சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்ததுமே நம்ம எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி இங்கே ஓப்பன் ஆகிருக்க ஓடிபி பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. வெரிஃபை கொடுத்துருங்க. நம்ம சைன் அப் பண்ணதுமே நமக்கு ப்ரொபினாரோட ஹோம் பேஜ் உள்ள லாகின் ஆகிடும். ஹோம் பேஜ் வந்ததுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் அசெட் அண்ட் பிளாக் செயின் அப்ளிகேஷன் ஒரு கோர்ஸ் இருக்கும். அது பக்கத்திலே கீழே வியூ ஆல் கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பிளாக் செயின் கோர்சஸ் மட்டும் இல்லை, 10th 12th படிக்கிற சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்மார்ட் விர்ச்சுவல் கோச்சிங் கிளாஸஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பிளாக் செயின் கோர்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஸோ பிளாக் செயின் கோர்ஸை செலக்ட் பண்ணிடலாம். பிளாக் செயின் கோர்ஸை செலக்ட் பண்ணதுமே ஜாயின் ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த ஜாயின் ப்ரோக்ராமை டச் பண்ணிடலாம். ஸோ அந்த ஜாயின் ப்ரோக்ராமை சூஸ் பண்ணதுமே நமக்கு பர்ச்சேஸ் கஸ்டம் டிக்கெட்னு ஒரு டேர்ம்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டேர்ம்ஸை ரீட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுமே பேஜ் ரீடைரக்ட் ஆகி லாகின்க்கு வரும். ஸோ இங்கே நம்ம எந்த மெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணமோ அதே மெயில் ஐடி கொடுத்துருங்க. இங்கே எம்ப்ளாயி கோட் ஆர் ப்ரொபினார் பிஸ்னஸ் பார்ட்னர் கோட் ஆர் டைரக்ட் சேனல் கோட் ஆர் சேனல் பார்ட்னர் கோடும் என்ட்ரு பண்ணிக்கலாம். அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுமே பேஜ் ரீடைரக்ட் ஆகி ஒரு கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகும். அந்த கியூஆர் கோடு கீழவே ஒரு அட்ரஸும் ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த கியூஆர் கோடும் அட்ரஸும் 30 minutes தான் வேலிட் டைம். ஸோ 30 minutes தாண்டிடுச்சுன்னா புது கியூஆர் அண்ட் புது அட்ரஸ் தான் ஜென்ரேட் ஆகும். இங்கே கியூஆருக்கு கீழே இருக்க அட்ரஸை நம்ம இப்போ காப்பி பண்ணுறோம். ஸோ இங்கே காப்பி பண்ண அட்ரஸை நம்ம கேனோப்ரோவில் நம்ம சென்ட் டூன்னு ஒரு அட்ரஸ் இருந்துச்சு இல்லைங்களா, ஸோ அந்த அட்ரஸில் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணதுமே அதில் கியூஆரில் கீழே இருக்கிற அமௌண்ட்டை இங்கே என்டர் அமௌண்ட்டுன்ற டேப்பில் நம்ம டைப் பண்ணிடலாம். சப்மிட் கொடுத்ததுமே பேஜ் ரீடைரக்ட் ஆகி வித்ட்ரால் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துடும். அதுக்கு கீழேயே ரீசன்ட் டெபாசிட்னு சொல்லி நம்ம பண்ண டிரான்சாக்ஷனில் ஸ்டேட்டஸில் வெரிஃபைடுன்னு வந்துடும். ஸோ கேனோப்ரோவில் நம்ம ப்ராசஸ் முடிஞ்சது. அகைன் நம்ம ப்ரொபினாருக்கு வந்துட்டோம் அப்படின்னா
அகைன் நம்ம வெபினார் பேஜுக்குள்ளே வந்ததுமே அங்கே கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் ஹியர் டச் பண்ணோம்னா நம்மளோட பேமெண்ட் ரிசீவ் சக்ஸஸ்ஃபுல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நமக்கு கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ச்சேஸ் ஆகிடுச்சு. நமக்கு கோர்ஸ் பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுமே மேலே கோர்ஸ் ஹோம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணதுமே நமக்கு கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே டேர்ம்ஸை படிச்சுட்டு அக்ரி செக் பாக்ஸை டிக் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. நம்ம அப்டேட் கொடுத்ததுமே இங்கே என்னென்ன லைவ் கிளாஸஸ் எப்போ அவைலபிளாக இருக்குது, என்னென்ன டைம் ஸ்லாட்ஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு தேவையான டைம் ஸ்லாட்டை சூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஈஸியான ப்ராசஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ.